ஹாய் கைஸ், நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்கா குழம்பு பண்ண போறோம். எப்பவுமே பாவக்கா பொரியலே சாப்பிட்டு அலுத்தவங்களுக்கு இந்த பாவக்கா குழம்பு வச்சு குடுங்க. 2 தட்டு சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளிய வந்து ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 அன் ஹவர்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நீங்க ஒரு 10 மினிட்ஸா இருக்கு அப்டின்னா, நல்லா வெந்நீல வந்து போட்டு ஊற வச்சீங்கன்னா, நல்லா வந்து மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் நீளமாக இருக்க பாவக்கா தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியான பாவக்கா இருந்தா கூட, அந்த நாட்டு பாவக்கா இருந்தா கூட, அத கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட பெரிய வெங்காயம் மட்டும் தான் இருக்கு, பல்லாரி. ஸோ நான் அத வந்து ஒரு 4 பல்லாரி எடுத்துருக்கேன். இதுல வெங்காயம் வந்து ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, பழுத்த தக்காளிய நான் வந்து மிக்ஸில வந்து அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ கெட்டியா கிடைக்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு, அதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பாகக்கா, ஸோ அந்த பாகக்கால கொஞ்சமா உப்பு போட்டு, அத நல்லா வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் போதும். நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. கூட்டுக்கு வதக்குற மாரி ரொம்ப வதக்க வேணாம். லைட்டா வதங்குனாலே போதும். ஏன்னா, அந்த கசப்பு போக்குறதுக்காக தான் இந்த வதக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க குழம்பு வைக்கிற பாத்திரத்துல கடலெண்ணெய் ஊத்துக்கோங்க. கடலெண்ணெய் தான் ரொம்ப இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, பாத்திரத்துல கடலெண்ணெய் ஊத்திட்டு, அதுல கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. ஸோ உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல 1/4 ஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு வந்து ஆல்ரெடி பாகக்கா வதக்கும்போது சேர்த்துருக்கோம். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? தக்காளி பேஸ்ட். அத வந்து ஊத்திக்கோங்க. தக்காளி பேஸ்ட் வந்து அந்த வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கணும். ஸோ வதங்குனதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. இப்போ உங்ககிட்ட வந்து குழம்பு மிளகாய் பொடி இல்ல அப்டின்னா, நீங்க வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அதெல்லாம் போட்டுட்டு நல்லா அது வந்து வதங்குனதுக்கு அப்புறம், இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்கும்ல, அந்த தக்காளி பேஸ்ட். ஸோ அதையும் ஊத்திட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துங்க. நீங்க கிளாஸ் இருந்துச்சுன்னா, கிளாஸ்ல வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஸோ தண்ணி ஊத்திட்டு அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பேஸ்ட் மாரி அதாவது ஒரு கட்டியா இருக்கும்ல, ஸோ அந்த அளவுக்கு தொக்கு மாரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற அதாவது வதக்கி வச்சிருக்கிறோம்ல, ஸோ கட் பண்ணி வதக்கி வச்சிருக்கிற அந்த பாவக்கா வந்து அதில போட்டு, அந்த நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா சுருண்டு வதங்கியிருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அதில வந்து 1 கப் அளவுக்கு, அதாவது நீங்க வந்து 1 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊத்திக்கோங்க தண்ணி. நான் வந்து பெரிய கப்பு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி ஊத்தி, அத வந்து மூடி போட்டு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சா மட்டும் போதும். ஸோ அது வெந்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, அமுக்கி பார்த்தீங்கன்னா, நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். நல்லா கட்டியா வந்து உங்களுக்கு தொக்கு மாரி கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து புளிக்கரைசல் இருக்கு இல்லையா? ஸோ புளிக்கரைசல் இப்போ ஊத்துறோம். ஏன் வந்து நம்ம 2வது புளிக்கரைசல் ஊத்துறோம் அப்டின்னா, வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால புளிக்கரைசல வந்து நம்ம கடைசியா ஊத்துறோம். ஸோ புளிக்கரைசல ஊத்திட்டு, உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான கோகனட் அதாவது தேங்கா இருந்தது அப்டின்னா, தேங்கா துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் தான் கிடைக்கும். ஸோ நான் அது வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பில பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்தா கூட அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து குழம்பு வந்து அப்படி தகதகன்னு தங்கம் மாதிரி கிடைச்சிருக்கும். குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்ப வேற என்ன வேலை நம்மளுக்கு? சூடான சாதத்துல குழம்பு ஊத்தி பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்